अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன் இல்லாவடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது. அதிலே தற்பொழுது அந்த பாதுகையினுடைய ஓசையை பற்றி, அதிலிருந்து எழக்கூடிய ஒலியை பற்றி நாத பத்ததி என்ற ஒரு பத்ததியிலே 100 ஸ்லோகங்களை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். அந்த ஸ்லோகங்களை பார்த்து வருகிறோம். 447வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே அந்த நாதத்தினுடைய ஒரு பெருமையை மிக அழகாக ஒரு விதமாக வர்ணிக்கிறார். அதாவது பெருமாள் வீதி புறப்பாடுகள் எல்லாம் எழுந்தருளுவர். சில புறப்பாடுகள் கோவிலுக்கு உள்ளேயும் நடைபெறும். இந்த புறப்பாடுகளெல்லாம் ஆன பிற்பாடு பெருமாள் உள்ளே எழுந்தருளுகிற பொழுது நிஷப்தமாக இருக்கும். அதாவது நிஷப்தம் என்னால் என்ன, சப்தமே இல்லாமல், நிஷப்தம், சப்தமே இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கும். என்ன காரணம்? எல்லா வாத்தியங்களும் நிறுத்தப்பட்டு விடுகின்றன அந்த சமயத்தில். எதனாலேன்னு கேட்டால், இந்த பாதுகையினுடைய ஓசையை கேட்கணும்னு ஆசையாம் எம்பெருமானுக்கு. அதனால தான் மற்ற ஓசைகளெல்லாம் நிறுத்திவிட்டு அப்படி ஒலியே இல்லாமல் இருக்கும்படியாக சில சமயங்களை ஏற்படுத்துகிறான் என்பது போல இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். சாமானி ரங்கநிருபதிஹி சரசம் ச கீதம் லீலாகதேஷு வினிவாரயதி ஸ்வதந்திரஹ ஸ்ரோதும் தவ ஸ்ருதிசுகானி விசேஷவேதி மஞ்சூனி காஞ்சன பதாவனி சிஞ்சிதானி. ஹே காஞ்சன பதாவனி, எம்பெருமானுடைய பொற்பாதுகையே என்று சொல்கிறார். காஞ்சன பத அவனி, அதாவது காஞ்சனம் என்றால் தங்கம், பதாவனி என்றால் பதத்தை ரட்சிப்பவள், பாதரட்சை என்று சொல்லுகிறோம் அல்லவா. பொற்பாதரட்சையே என்று சொல்கிறார். அந்த என்ன பண்ணுறான் எம்பெருமான்? வீதியில் எழுந்தொழுகிற பொழுது வாத்தியங்கள், கோஷங்கள், இன்னும் வேத கோஷங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது என்ன பண்ணுகிறான்? ரங்கநிருபதிஹி, அந்த ரங்கநாதனானவன் சாமானி சரசம் கீதம் ச. சாமானி என்னால் மிக இனிமையாக இசைக்கப்படுகின்ற சாமவேதம், மற்றும் கீதம் ச என்னால் மற்றும் உண்டான வாத்திய விசேஷங்கள் என்று கொள்ளலாம். இல்லை சாமானி சரசம் கீதம் என்று சாமவேதத்தினுடைய இனிமையான கீதம் என்றே கூட கொள்ளலாம். இதையெல்லாம் என்ன பண்ணுகிறானாம் எம்பெருமான்? ஸ்வதந்திரஹா. ஸ்வதந்திரஹா என்னால் என்ன? எம்பெருமான் மிகவும் சுவாதந்திரியம் படைத்தவன். எதை வேண்டுமானாலும் அவன் செய்யலாம். அவன் செய்வதை கேட்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறவன் ஆகையினாலே அந்த எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? லீலாகதேஷு, தன் இஷ்டப்படி செல்லுகிறானோ இல்லையோ அந்த இடத்துல வினிவாரயதி, அதையெல்லாம் தடுக்கிறான். எதை? இந்த சாமானி சரசம் கீதம் ச என்று இனிமையான சாமகானத்தை மற்றும் உண்டான வாத்திய விசேஷங்கள், பாட்டுக்கள் முதலானவற்றை வினிவாரயதி தடுத்து விடுகிறான் என்கிறார். ஏன் தடுக்கிறான்? அதாவது எல்லா வாத்தியங்களும் ஓய்ந்து விடுகின்றன, எல்லா இசைகளும் நின்று விடுகின்றன, வேதகோஷமும் நின்று விடுகிறது. அப்படி இருக்கிறான் ஒரு சமயத்தில்.
அது அந்த சமயத்தில் வேற எந்த ஒலியும் கிடையாது. எதற்காக அப்படின்னு கேட்டாக்கா, ஸ்ரோத்தும் தவசிஞ்சிதானி, உன்னுடைய ஓசையை கேட்பதற்கு. ஹே பாதுகையே, காஞ்சன பதாவனி தவசிஞ்சிதானி மஞ்சூனி, உன்னுடைய மிகவும் இனிமையான சிஞ்சிதானி அந்த ஓசை இருக்கிறது. அது எப்படிப்பட்டவை? ஸ்ருதி சுகானி, செவிக்கு மிக இன்பமாய் இருக்கக்கூடியவை. இவற்றை அந்த ரங்கன்ற பற்றி இருக்கானோ அவன் எப்படிப்பட்டவன்? விசேஷவேதி, இதனுடைய விசேஷத்தை நன்றாக அறிந்தவன். பாதுகையினுடைய ஓசை என்னால் அது எவ்வளவு இனிமையாக இருக்கும், அது கேட்பது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் என்பதை நன்றாக அறிந்தவன் ஆகையினாலே, அந்த பாதுகையினுடைய ஓசையினுடைய வேறுபாட்டை அறிந்தவனாகையாலே இத்தனை நாழி அவனுக்கு புறப்பாட்டில் அத்தனை வாத்தியங்கள் அத்தனை வேத கோஷங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தது. எல்லாவற்றையும் நிறுத்தி விடுகிறான். எல்லாவற்றையும் வினிவாரயத்தி, எல்லாவற்றையும் தடுத்து விட்டு இந்த பாதுகையினுடைய ஓசை மட்டும் காதில் விழும்படியாக, ஏன்னா அதெல்லாம் எல்லா கோஷமும் இருக்கிற பொழுது பாதுகையினுடைய ஓசை காதில் விழாமல் போய்விடும் அல்லவா. அதனால் என்ன பண்ணுகிறான்னா, எல்லா ஓசையும் நிறுத்தி விட்டு அந்த பாதுகையினுடைய ஓசையை மட்டும் கேட்கிறான் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். ஒரு விதத்தில் இது நாம் ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் நம்மாழ்வாருடைய பெருமையை சேர்த்தே அனுபவிக்க வேண்டும் என்று தான் பெரியோர்கள் காட்டி இருக்கிறார்கள். இதோ பல ஸ்லோகங்களுக்கு நாம் அனுபவிக்கிறோம், பல ஸ்லோகங்களில் அவற்றை விட்டு விடுகிறோம் அவகாச குறைவு காரணமாக. நீங்களே ஊகித்து கொள்ளுங்கள் என்று கூட நான் பல இடங்களிலே தெரிவித்திருக்கிறேன். இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப முக்கியமாக தெரிவிக்க வேண்டிய விஷயம் உண்டு, அதனால் அதை மட்டும் விசேஷமாக தெரிவிக்கிறேன். 4000 திவ்ய பிரபந்தம் என்று ஆழ்வார்களுடைய அருளி செயலெல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் சேவிக்கிறார்கள் எம்பெருமான் திருமுன்பே. சேவிக்கிற பொழுது பல சமயம் பல விஷயங்கள் எல்லாம் வீதியிலே சேவிப்பார்கள். எம்பெருமான் வீதி புறப்பாடு எழுந்துள்ளுகிற பொழுது அவனுக்கு முன்னாலே திவ்ய பிரபந்தம் சேவித்து கொண்டு செல்லப்படும், பின்னால் வேத பாராயணம் நடக்கும், நடுவில் எம்பெருமான் எழுந்துள்ளிருப்பான், அதற்கு முன்னாலே வாத்திய கோஷங்கள் எல்லாம் கூட இருக்கும். அதனால் வீதி புறப்பாட்டில் அந்த திவ்ய பிரபந்தங்களெல்லாம் சேவிக்கிற பொழுது வாத்திய கோஷங்கள், பின்னாலே வரக்கூடிய வேதம், இது அத்தனையும் கேட்கறது. இது நடுவில் தான் இந்த திவ்ய பிரபந்தத்தையும் கேட்கணும். ஆனால் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியை மட்டும் எப்பொழுதுமே அப்படி கேட்கக்கூடாது. பின்ன எப்படி கேட்கணும்னா, பெருமாள் சந்நிதியில் எழுந்தருளி எல்லா சப்தங்களையும் நிறுத்திவிட்டு, எந்த வாத்தியமும் கிடையாது, வீதி புறப்பாடில் வேறு பராக்குகள் கிடையாது, வேதமும் கிடையாது அந்த சமயத்தில். அப்படி இருக்கிற பொழுது தனியாக எழுந்தருளித்தான் இந்த திருவாய்மொழியை திருச்செவி சாத்துவான். அதாவது திருவாய்மொழி மட்டும் கோவிலுக்கு உள்ளதான் சேவிப்பார்களே தவிர கோவிலுக்கு வெளியில் வீதியிலே திருவாய்மொழி சேவிக்கிற வழக்கம் எந்த திருக்கோவிலும் கிடையாது. அது இந்த ஸ்லோகத்தில் நாம் நிறுத்தி பார்க்கலாம். என்னன்னா, இந்த இடத்துல சொல்லப்படுகிற அந்த பாதுகையினுடைய ஓசை, அதாவது மஞ்சூனி தவ சிஞ்சிதானின்னு சொல்கிறாரோ இல்லையோ, அது பாதுகை என்கிறது நம்மாழ்வார். அவருடைய ஓசை என்னால் என்ன? திருவாய்மொழி, அவருடைய திருவாக்கிலிருந்து வந்தவை. அப்போ மஞ்சூனி தவ சிஞ்சிதானி என்னால் அந்த பாதுகையான நம்மாழ்வாருடைய திருவாக்கிலிருந்து வெளிப்பட்ட திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியை கேட்பதற்கு எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்னு கேட்டால், எல்லாம் சரசஞ்ச கீதஞ்ச சாமானி வினிவாரயதி, எல்லாவற்றையும் தடுத்து விடுகிறான். கடைசியில் என்ன? ஸ்ரோத்தும் தவ ஸ்ருதி சுகானி, அந்த ஸ்ருதி சுகானி என்கிற ஒரு சொல் மிக அழகான சொல். அது காதுக்கு மிகவும் இனியமாயிருக்கிறது. நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழியை பற்றி சொல்லுகிற பொழுதோ அதை என்ன சொன்னார் திரும்ப? செவிக்கினிய செஞ்சொல் என்று ஆழ்வாரே அருளி செய்தார். செவிக்கினிய செஞ்சொல் என்று சொன்னார். காதுக்கு மிகவும் இனிமையான சொல் என்று நம்மாழ்வார் எத்த சொல்லுகிறார்னா திருவாய்மொழியைத்தான் சொல்லுகிறார். அதனால் இங்கேயும் கூட ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் என்ன காட்டுகிறன்னா, ஸ்ருதி சுகானி, அதை விசேஷவேதி, அதனுடைய தன்மையை நன்றாக அறிந்தவன் எம்பெருமான். திருவாய்மொழினா அதனுடைய விஷயத்தை எவ்வளவு அறிந்திருக்கிறான் எம்பெருமான். அதனால என்ன பண்ணுகிறான்? இதை கேட்க வேணும் என்பதற்காக மற்ற ஓசைகளை எல்லாம் நிறுத்தி விடுகிறான் என்று சொன்னால், பாதுகையினுடைய ஒலியான அந்த ஒலியை கேட்பதற்காக என்று சொல்லும்போது, பாதுகை ஸ்தானத்தில் இருப்பவரான நம்மாழ்வாருடைய திருவாக்கிலிருந்து வந்து திருவாய்மொழியை கேட்பதற்கு எம்பெருமான் மற்ற ஒலிகளை எல்லாம் நிறுத்தி விடுகிறான் என்று இன்றைக்கும் கூட கோவிலிலே போய் திருவாய்மொழி, அதாவது ராப்பத்து உற்சவம் என்று நடக்கிறது. எந்த திருக்கோவிலிலே வேணுமானாலும் சென்று பாருங்கள். அந்த ராப்பத்து வைகுண்ட ஏகாதசி என்று தொடங்கி நடக்கும். திருவாய்மொழி சேவிக்கிற பொழுது எந்த ஓசையும் கிடையாது. எல்லாவற்றையும் நிறுத்தி விட்டு பெருமாள் அது திருவாய்மொழியை மட்டும் கேட்டுக்கொண்டிருப்பார் என்று இப்படி பார்க்கிறோம். இதுபோல் ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் நாம்
அந்த பாதுகையும் நம்மாழ்வாரையும் சேர்த்து சேர்த்து அனுபவிக்க வேண்டும். இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப விசேஷமான விஷயமாகினாலே இதை நான் குறிப்பாக தெரிவித்தேன் என்று கொள்ளலாம். இப்படி எல்லா ஓசைகளையும் நிறுத்திவிட்டு பாதுகையினுடைய ஓசையை கேட்கிறான் எம்பெருமான் என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 448வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எல்லாவற்றையும் எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுடைய பாதுகையை காட்டிலும் பாதுகையினுடைய ஓசை உயர்ந்தது என்கிற அர்த்தத்தை ஒரு விதமாக தெரிவிக்கிறார். தத்தாதிருஷீம் பிரதயதா ருச்சிராம் ஸ்வரேகாம் வர்ணாதிகேன மதுசூதன பாதரக்ஷே பஷ்யந்தி சித்தநிகஷே வினிவேஷ்ய சந்தः மஞ்சுஸ்வனேன தவ நைகமிகம் சுவர்ணம். தத்தாதிருஷீம் பிரதயதா ருச்சிராம் ஸ்வரேகாம். அதாவது எது உயர்ந்தது, தங்கத்தில் கூட எந்த தங்கம் உயர்ந்ததுன்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணா, அதாவது 3 பேர் 3 விதமான தங்கங்களை கொண்டு வருகிறார்கள். உடனே அது அந்த பொற்கொள்ளர் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவார் என்னால் அந்த 3 தங்கத்தையும் உரைத்து பார்ப்பார். கல்லில் உரைத்து பார்த்த பிற்பாடு இதுதான் உண்மையான தங்கம், மற்றதெல்லாம் கொஞ்சம் கலப்படம் என்று அந்த உரைகளிலே உரைத்து அந்த தங்கத்தினுடைய மாற்றை கண்டுபிடிப்பது என்று ஒன்று வைத்திருந்தார்கள். அதுபோல இங்கே சொல்கிறார். என்ன சொல்லுகிறார்னா, மதுசூதன பாதரக்ஷே, மது என்கிற அரக்கனை அழித்தவனானவனுடைய பாதரட்சையே என்று அவனை அழைத்து என்ன சொல்கிறார்னா, சந்தஹா, நல்ல ஞானிகள் அப்படி இருக்கிறார்களே அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், ஞானிகள் என்னால் ஆறு, ஜீவாத்மா பரமாத்மா இவற்றுடைய வேறுபாடு என்ன எல்லாவற்றையும் அறிந்தவர்கள். அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்னால், இந்த நைகமிகம் சுவர்ணம், அதாவது நைகமிகம் சுவர்ணம் என்னால் என்ன, வேதத்தில் இருக்கிற சுவர்ணம் நல்ல எழுத்தை அப்படின்னு ஒரு அர்த்தம் கொள்ளலாம். இல்லைன்னா நைகமிகம் சுக நகரத்தினுடைய நல்ல தங்கத்தை என்று அப்படியும் அர்த்தம் கொள்ளலாம். அது 2 விதமாகவும் சொல்லலாம். தாதிருஷீம் ருச்சிராம் என்ன சொல்கிறார், மிகவும் மிகவும் இனிமையாக இருக்கிறது. தாதிருஷீம் ருச்சிராம் ஸ்வரேகாம் பிரதயதா, அதனுடைய ரேகையை என்ன பண்ணுகிறார்கள், வரிசையை அந்த கல்லில் போட்டு உரைப்பார்கள் தங்கத்தை. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டால், எது உயர்ந்ததுன்னு பார்க்கிறாளாம். பார்க்கிற பொழுது பஷ்யந்தி சித்த நிகழே வினிவேஷ்ய அப்படின்னா என்ன அர்த்தம், தங்களுடைய சித்தமாகிற அந்த உரைகளிலே உரைத்து பார்க்கிறார்கள். உரைத்து பார்த்தால் எது வர்ணாதிகேனா, எந்த தங்கத்துக்கு வர்ணம் நன்றாக இருக்கிறதோ அதுதானே உயர்ந்ததுன்னு சொல்லுவார். அதுபோல என்னன்னா, எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுடைய பாதுகையை காட்டிலும் மஞ்சுஸ்வனேன தவ நைகமிகம் சுவர்ணம், உன்னுடைய வர்ணம் இருக்கிறதே அதுதான், அந்த ஓசை அதுதான் மிகவும் இனிமையானது உயர்ந்தது என்று உரைகளிலே உரைத்து பார்த்து தங்கத்தை அறிந்து கொள்வது போல ஞானிகள் உன்னுடைய பெருமையை உரைத்து பார்த்து இதுதான் உயர்ந்தது என்று கொள்ளுகிறார்கள் என்று சொன்னார். இது அப்படியே ஆழ்வாருக்கு வைத்து பார்க்கிற பொழுது ஆழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ரொம்ப உயர்ந்தது எதை காட்டிலும். நான் அதை அழகமணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே காட்டுகின்ற பொழுது அவர் சொல்லுவர். என்ன சொல்லுவர் என்னால், பௌருஷ மாணவ கீதா வைஷ்ணவங்கள் போல அருளி செயலிலே இது சாரம் என்று எப்படி வேதத்திலே புருஷ சூக்தம் உயர்ந்ததோ, இதிகாசங்களிலே அதாவது பாரதத்திலே பகவத்கீதை உயர்ந்ததோ, புராணங்களிலே ஸ்ரீவிஷ்ணு புராணம் உயர்ந்ததோ, அதுபோல 4000 திவ்ய பிரபந்தத்திலே திருவாய்மொழிதான் உயர்ந்தது என்று உரைகளிலே உரைத்து காட்டுவது போல அவர் காட்டியிருக்கிறார். இதையெல்லாம் நாம் இங்கே சேர்த்து அனுபவிக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக 449வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்று நாம் பார்த்தால் இதிலையும் அதே தான். என்ன தெரிவிக்கிறார்னா, அந்த ஓசை என்கிறது மிக உயர்ந்தது. என்ன ஏதோ திருவாய் 1000 ஸ்லோகம் சொல்கிறோன்னு இவர் தொடங்கி விட்டார். தவறான சொல்லை சொல்லுகிற பொழுது அப்படி சொல்லாதே, இப்படி சொல் என்று சொல்லுவது போல அந்த ஓசை இருக்கிறது என்று சொல்லுகிறார். முக்தஸ்ய ஹந்த பவதீம் ஸ்துவதோ மமைதானி ஆகர்ண்யநூனம் அயதாயத ஜல்பிதானி இத்தம் வதத்வமிதி சிக்ஷயிதும் பிரணாதான் மஞ்சூன் உதீரயசி மாதவ பாதுகேத்வம். என்ன சொல்லுகிறார், நான் முக்தன், அறியாதவன், ஆனாலும் உன்னை துதிக்கிறேன் என்று தொடங்கிவிட்டேன். பவதீம் ஸ்துவதா மம ஏதானி ஆகர்ணிய,
நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவெல்லாம் எப்படி இருக்கிறது? அயதாயத ஜல்பிதானி, உண்மையை தெரிந்து கொள்ளாமல் உளறுகிறேன் நான். ஆனால் அப்படி நான் சொல்லுகிற பொழுதும் நீ சொல்லுவது, நீ என்ன ஓசை, பாதியினுடைய ஓசை எப்படி இருக்கிறது? இத்தம் வத துவமிதி, இப்படி சொல், அப்படி சொல்லாதே, இப்படி சொல் என்று சிக்ஷயித்தும் பிரணாதான், இப்படி என்னை கற்பிப்பது போல என்றோ நீ என்ன பண்ணுகிறாய்? மஞ்சூன் உதீரயசி மாதவப்பா, அதுக்கு இனிமையான சப்தத்தை நீ, இனிமையான பிரணாதான் ஓசையை நீ உதீரயசி வெளியிடுகிறாய். நான் சொல்லுகிற சொற்கள் எல்லாம் அபத்தமாய், பொருந்தாததாய், தவறாயிருக்கிற பொழுது அப்படி சொல்லாதே, இப்படி சொல் என்று சொல்லுவது போல இந்த பாதுகையினுடைய ஓசை இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் அருளி செய்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.